வணக்கம் மக்களே. ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ எடுக்க போறேன் இன்னைக்கு. எல்லாரும் பழைய கமெண்ட்ல ஒரே குக்கிங் வீடியோ போடுங்க, உங்க மசாலா முட்டை வீடியோ போடுங்க அப்படி இப்படி சொன்னனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீட்டில் நான் பண்ண போறது தான். இது பண்ணதே இல்லை. முதல்ல சிக்கன் புலாவ் பண்ணலான்னு நினைச்சிருக்கேன். அதுக்கு ரெசிபிஸ் எல்லாரும் நீங்க பாத்துக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. இது சிக்கன், பிராண்டை மறைச்சிரும், கரம் மசாலா, தஹி, பொட்டேட்டோ, ஆனியன், இது எல்லாமே ரெசிபி. இது வேற ஒன்றும் இல்லை, இது வெறும் கஞ்சி மாமாக்கு. ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? ஸ்டார்ட். இந்த பொட்டேட்டோக்குள்ள அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், வீடியோல போயிடலாம். ஓகே, சரியா? ஊத்தக்கூடாது, ஈரமா இருக்கு, பட்ட 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 பட்டன்னு வெடிக்கும். ஆயில் போதும்னு நினைக்கேன், தெரியல. சரி போடுவோம். ஒரு 8 அடி தூரத்துல தள்ளி நின்னுக்குள்ள இப்ப பட்ட 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 பட்டன்னு வெடிக்கும் அது. ஓகே, எந்த கரண்டி யூஸ் பண்ணலாமாமா? இந்த கரண்டி. ஓகே, கொஞ்சம் நல்லா சூடாயிட்டு. வெறும் இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் தேவைப்படும். இது நம்ம பிரியாணி பண்ண போறது இல்ல, நம்ம ஜஸ்ட் புலாவ் தானே பண்ண போறோம். ஸோ அதனால வெறும் சீரகம் போட்டாலும் போதும். கரைஞ்சிடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் சூடா இருக்குது. கரைஞ்சிரும் நினைக்கேன், அணைச்சிருவோம். ஸ்டவ்வை அணைச்சிருவோம், கரைஞ்சிரும் நினைக்கேன். அதை கொஞ்சம் சைட்ல எடுத்து வச்சிரும், கொஞ்சம் காயட்டும். சரியா, கொஞ்ச நேரம் காயட்டும், கரிஞ்சிரும் நினைக்கேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கரியல, அது கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு. குறைச்சி வச்சுக்கிடுங்க. ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, நல்லா சூடு ஆயிட்டு. சரியா, ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோ போடலாமா? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆனியன் போட்டுருவோம். ஓகே, ஆனியன் போட்டாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆனியன் போட்டுருவோம். நல்லா கிண்டிட்டு ஓகே. ஐயோ, இஞ்சி பூண்டு இடிக்க மறந்துட்டேன்டா. ஓகே, இதுல ஃப்ளேம்ல இருக்கட்டும். இஞ்சி பூண்டை இடிச்சுதான் போட முடியும், இஞ்சி பூண்டை முழுசா போடக்கூடாது. முழுசா போட்டோன்னா அது இதாகும். ஓகே, இஞ்சி பூண்டு போட்டுட்டு அதை நல்லா இடிக்கணும். லேட் ஆகிற காரணத்தினால ஸ்டவ் கொஞ்சம் அணைச்சி விட்டுருவோம். இஞ்சி பூண்டு ஓரளவு பரப்பரன்னு இடிச்சிருக்கேன். அதை முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஓகே, ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடணும். போட்டுட்டு அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இஞ்சி பூண்டை நல்லா மிக்ஸ் பண்ணி சரி கூட கொஞ்சம் கூட போடுவோம், யாரு என்ன கேட்க போறா. ஓகே, போட்டுட்டு ஓகே. இப்போ என்னன்னா என்கிட்ட இருக்கு காய்கறி, பொட்டேட்டோ, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி கிண்டிட்டேன். ஓகே,
ஓரளவு செட் ஆயிட்டுன்னு நினைக்கேன். இப்போ என்ன பண்ணலாம்னா, ஓகே பிராண்ட மறைச்சிருவேன். நெய், ஓகே நெய் ஒரு ஸ்பூன் போடும். ஒரு ஸ்பூன் நெய்ய கொஞ்சம் நிறையவே போட்டுக்கிறேன். நெய் போட்டாச்சு. நல்லா கிண்டி இப்போ the main thing chicken. The main thing chicken we are going to add பண்ணிடுவோம். chicken add it. ஓகே ஆட் பண்ணியாச்சு. சிக்கனை நல்லா கிண்டுங்க. சிக்கன் கூட ப்ரொஃபஷனல் குக்கிங் தான் கிடையாது, அதனால எப்படி வந்தாலும் மாமா சாப்பிட்டுருவல்ல. ஓகே இப்போ இதுக்கு இன்னொரு இது இருக்கு. நெய் போட்டாச்சு, நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சோல தயிர் எடுத்து தயிர் எடுத்துக்கலாம். ஓகே போட்டுருங்க. ஏன்னா தயிர் கொஞ்சம் திட்டா ஆகக்கூடாதுனால கலக்கி போட்டு ஸ்டவ்வை நல்லா கூட்டி வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ சிக்கன் வேகணும். உப்பு உங்க இஷ்டத்துக்கு தான் போடணும், நான் என் இஷ்டத்துக்கு தான் போடுறேன். இவ்வளோ போட்டுருவோம் இப்போதைக்கு. ஓகே சிக்கனை வேக விட்டுறணும். வேக விட்டு மூடி வச்சுட்டு we have to wait for 15 minutes. கொஞ்சம் புதினாவும் கொத்தமீரும் கொஞ்சம் இப்பவுமே ஆட் பண்ணிடுறேன். அது கொஞ்சம் வேகிறதுக்கு முன்னக்கூட்டியே கொஞ்சமா புதினா ப்ளஸ் கொத்தமீரை நல்லா கட் பண்ணி அதை ஆட் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஸ்மெல் கிடைக்கும். கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. 10 மினிட்ஸ் ஆனோடனே கொஞ்சம் நல்லா வெந்த மாதிரி இருக்கு. இப்போ கரம் மசாலா இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போடுறேன். வெறும் கரம் மசாலா. இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தென் அரிசி ஆட் பண்ணிடுவோம். அரிசி 1.5 கப்பு போட்டிருக்கேன். அரிசி 1.5 கப் அரிசி. அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது பாஸ்மதி ரைஸ்னால அவிஞ்சதுக்கு அப்புறம் கிண்ட கூடாது அப்படி சொல்லுவாங்க, உடைஞ்சிரும். அதனால இப்பவுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி இந்த கப்புக்கு 1.5
ரைஸ் எடுத்துருந்தேன். ஸோ இந்த கப்புக்கு 1.5 அதுக்கு டபுள் 3 கப் தண்ணி எடுக்கணும். ஆல்ரெடி 2 கப் தண்ணி அது உள்ள இருக்குது. ஸோ நான் கொஞ்சமாக ஊற்றுறேன். கொஞ்சமாக அதில் 1.5 கப் இருக்கும்னு நினைக்கேன். நான் இன்னொரு 1.5 கப் ஊற்றுறேன். 1 + 1/2. ஓகே ஓகே. புலாவ் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன மாமா ஸ்மெல் வருதா? இல்லையா? சத்தமா சொல்லு. ஸ்மெல் வருதா? ஏதோ ஸ்மெல் வருது. புலாவ் ஸ்மெல் வருதா? ஓகே. கட் பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்டா போடுறதுக்கு இது இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இப்போ த வெரி இம்பார்ட்டன்ட் திங் உப்பு. உப்பு எவ்வளவு ஆட் பண்ணணும்னா நான் 1 போட்டிருக்கனால 1 ஆட் பண்றேன். அரே பாபா அது சிக்கனுக்கு உப்பு, இது சோத்துக்கு உப்பு. இது உப்பு எவ்வளவு போடலாம்? உப்பு இவ்வளவு போடுவோமா? அப்பல கொஞ்சம் அரை போட்டேன். இப்போ கால்குலேஷன் படி பார்த்தா சரி போடுவோம். சரி உப்பு கொஞ்சம் அப்பல கொஞ்சம் போட்டேன். சரி ஓகே போட்டாச்சு. உப்பு மனம் போல போட்டாச்சு உப்பு. இப்போ அதை அவியணும், நல்லா அவிய விடணும். ஓகே. இதுக்கப்புறம் நான் யூஸ்வலி பண்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் நெய் போடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அது கொதிக்கும் போது லாஸ்ட்லயும் கொஞ்சம் ஒரு அரை கரண்டி நெய். பிராண்ட் எடுக்காத. ஓகே அரை கரண்டி நெய். ஓகே போட்டாச்சு. இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் இது ஆக்சுவலி பெரிய அடுப்புனால கொஞ்சம் ஸ்டவ்வை நான் கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே ஐ திங்க் இது இனிமே ரெடி ஆயிரும். 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிரும். புலாவ் ரெடி ஆயிட்டு இங்க. ஓகே தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு. என்ன கொஞ்சம் ஸ்டிக்கி ஆயிடுச்சு. ஆக்சுவலி தண்ணி அளவு தெரியாம ஊத்துறதுனால ஸ்டிக்கி ஆயிடுச்சு. பட் புலாவுக்கு ஸ்மெல் யா ஸ்கூல் நைஸ். ஓகே இது ஆயிடுச்சு. இப்போ தம் போட்டாச்சு. தம் மீன்ஸ் குறைச்சி வச்சுட்டேன், அவ்வளோதான். குறைச்சி வச்சாச்சு. பாஸ்மதி ரைஸை கிண்டக்கூடாது ரூல் போட்டதுனால தான். ஆனால் நான் ரூல் பிரேக் பண்ணுவேன். நான் பிரேக் பண்ணுவேன் குக்கிங்ல. நான் எந்த ரூல்னாலும் பிரேக் பண்ணுவேன். ஓகே ஃபினிஷ். இனிமே இதை சர்வ் பண்ணும்போது மீட் பண்ணலாம். ஓகே ஸ்மெல்ஸ் குட். நல்லா ஸ்மெல் வருது. அப்புறம் டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கு. இப்போ மாமாக்கு ரியாக்ஷன் பார்ப்போம். ஆமா சாப்பிடு. எப்படி இருக்குன்னு சொல்லு சாப்பிட்டுட்டு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரைஸ் எடு, அதுல சிக்கன் வை. சிக்கன் வை. அந்த முட்டை கொஞ்சம் வை. அதுல முட்டை வை. அந்த முட்டையை அதுல வை. இப்ப சாப்பிடு.